எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோவோல புதுசா ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. சாஃப்ட்வேர் டீபக் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு ரோலுக்கு ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த லிங்க் இதுதான் அப்ளை பண்றதுக்கான லிங்க். இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இந்த ஜாப் ரோல் பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டீபக் இன்ஜினியர் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 0 to 3 years இருக்கலாம். ஒர்க் லொகேஷன் வந்து சென்னை கொடுத்திருக்காங்க. இன்டர்வியூ லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் கொடுத்திருக்காங்க. சோ இதுல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இது சாஃப்ட்வேர் டீபக் இன்ஜினியர் அப்படிங்கிறப்ப அவங்க எதிர்பார்க்கறது ட்ரபிள் ஷூட்டிங், டீபக்கிங் அண்ட் ரிசால்விங் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் ரிசால்வ் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரியான கேப்பபிலிட்டி உள்ள பர்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் கீழே அவங்க கொடுத்திருப்பாங்க வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார்ல லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஆர்கிடெக்சர் அண்ட் ஒர்க்கிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ். இது எல்லாத்தையுமே ஈஸியா லேர்னபிளா இருக்கணும், டீமோட அடாப்ட் ஆகுற மாதிரி இருக்கணும், டீபக்கிங் ஸ்கில்ஸ் வந்து நல்ல பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ டீபக்கிங் ஸ்கில்ஸ் தான் அவங்க மெயினா இதுல வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்ப கோட் நாலேஜுமே இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இத கரெக்டா நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 0 to 3 years ஈவன் ஃப்ரெஷர்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நோட் கொடுத்திருப்பாங்க. ஒன்லி த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி நோட்டிஃபைட் ஃபார் த ஃபர்தர் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுல அண்ட் தென் மெயின் ஒரு விஷயம் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 2026 கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 2026 கிராஜுவேட்ஸ்னா இப்ப கரண்டா படிக்கக்கூடிய ஃபைனல் இயர்ஸ்க்கு இது எலிஜிபிள் கிடையாது. அப் டு 2025 கிராஜுவேட்ஸ் வரைக்கும் நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். சோ 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ். சோ இதுல டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. சோ உங்களோட நேம், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர். இந்த மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுங்க. எது ப்ராப்பரா நீங்க கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரும் அதே மாதிரி, ஏன்னா இந்த ரெண்டுக்கு தான் கம்யூனிகேஷன் வரும். அண்ட் தென் ஜெண்டர், நேஷனாலிட்டி இதெல்லாம் டிஃபால்ட்டா நீங்க கொடுத்துருவீங்க. இந்த கரண்ட் லொகேஷன் அப்படிங்கறதுல உங்களுடைய கரண்டான சிட்டி நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் காலேஜ் நேம், நீங்க கடைசியா படிச்ச காலேஜ் நேம் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய டிகிரி ஆர் டிபார்ட்மெண்ட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். இதுல இருக்கக்கூடிய டிகிரி டிபார்ட்மெண்ட்ஸை பார்த்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இயர் ஆஃப் கிராஜுவேஷன். சோ இதுல இருக்க டிகிரி டிபார்ட்மெண்ட்ஸ் படி பார்க்கும்போது ஒரு சில டிகிரிஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல இல்லாத டிகிரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. அவங்க எதுவும் டிகிரி ஸ்பெசிபிக்கா அவங்க எதுவுமே சொல்லல. இந்த டிகிரியா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணணும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணணும், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லல. இயர் ஆஃப் கிராஜுவேஷன், நீங்க இயர் ஆஃப் கிராஜுவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 2025 டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 2025, 2024 முடிச்சிருந்தீங்கன்னா 2024 அந்த மாதிரி கொடுக்கணும். டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு கேட்டிருப்பாங்க. இந்த டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நான் ஃப்ரெஷர் அப்படின்னா ஃப்ரெஷர்னு சூஸ் பண்ணிருங்க. இல்ல ஒரு 6 months ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா 0 to 1 years சூஸ் பண்ணிக்கோங்க. சோ பேஸ்ட் அப்பான் அதை நீங்க கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ கரண்ட் சிடிசின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கரண்டா நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க இன் ஆனம்ல மென்ஷன் பண்ணணும், பெர் ஆனம்ல மென்ஷன் பண்ணணும். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ. சோ அப்ப 1 to 3 lakhs பெர் ஆனம்ல மென்ஷன் பண்ணுங்க. இஃப் ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா இது கரண்டா எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். அதே இது எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது. ஈவன் ஃப்ரெஷர் ஆல்சோமே நீங்க எக்ஸ்பெக்டேஷன் நீங்க மென்ஷன் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. சோ அண்ட் தென் எக்ஸ்பெக்டேஷன் மென்ஷன் பண்ணிட்டு நோட்டீஸ் பீரியட், உங்களோட நோட்டீஸ் பீரியட் என்ன. இப்போ ஒர்க்கிங் கேண்டிடேட்டா இருந்தீங்க, ஏதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா உங்களோட நோட்டீஸ் பீரியட் என்ன, இமீடியட்டா இல்ல 1 month 2 month 3 months. அண்ட் தென் இப்ப நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ. அண்ட் தென் ஸ்கில் செட், இந்த ஸ்கில் செட்ல உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் தெரியுமோ அதை மென்ஷன் பண்ணுங்க. அதர்ஸ்ன்னு கொடுத்தும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். இல்ல எனக்கு இதுல இருக்கக்கூடிய ஸ்கில் செட் ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு சி தெரியும்னா ஜாவா தெரியும்னா அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. சோ கொடுத்துட்டு ஃபைனலா இதுல வந்து என்ன அக்னாலேஜ் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க ஜோஹோவால எம்ப்ளாய்மெண்ட் ஆகல, ஜோஹோல நீங்க பிளேஸ் ஆகல அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்துருங்க. ஃபைனலா உங்களுடைய ப்ராப்பர் அப்டேட்டட் ரீசெண்ட் ரெஸ்யூமை வந்து இதுல நீங்க அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் கம்யூனிகேஷன் வரும். அப்லோட் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டீங்கன்ற மாதிரியான ஒரு மெயில் கம்யூனிகேஷன் வரும். ஃபர்தர் மோரா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து உங்களுக்கு மெயில்ல கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே மெயில் கம்யூனிகேஷன் தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம். சோ அதனால மெயில் வந்து கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரான மெயில நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மெயிலை யூஸ் பண்ணுங்க. சோ இந்த காமன் ஜெனரல் டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்க. இது ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சோ ஒர்க் லொகேஷன் பாத்துக்கோங்க, சென்னை தான் ஒர்க் லொகேஷன். இன்டர்வியூ லொகேஷன் தான் கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க. சோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.